முஸ்லிம்களின் புனித தலமான அல் அக்ஸா மஸ்ஜித் உள்ளிட்ட பகுதிகளை யூதர்களிடம் ஒப்படைக்க முயன்ற சதியினை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. முஸ்லிம்களின் புனித நகரமான பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கப்படும் மஸ்ஜிதுல் அக்ஸா நிலை பெற்றிருக்கும் கிழக்கு ஜெருசலத்தில் பெரும்பாலான பகுதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க பலஸ்தீன் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்ற தகவல் வெளியாகி முஸ்லிம் உலகத்தை கதிகலக்கியுள்ளது. 2008ஆம் ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தையின் போது பலஸ்தீன் அரசு இந்த வாக்குறுதியை இஸ்ரேலுக்கு வழங்கியது என அல் ஜசீரா அம்பலப்படுத்தியுள்ளது. பலஸ்தீனின் சைப் எரகாத், அன்றைய இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிப்பி லிவினி, அன்றைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டலிசா ரைஸ், முன்னாள் பலஸ்தீன் பிரதமர் அகமது குவைரியா ஆகியோர் பங்கேற்ற பேச்சுவார்த்தையின் போது பலஸ்தீன் மக்களின் விருப்பங்களுக்கு மாற்றமான முறையில் இஸ்ரேலுக்கு அடிபணியும் விதமான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதாக அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணங்கள் அம்பலப்படுத்துகின்றன. யூத வரலாற்றின் மிகப்பெரிய ஜெருசலத்தை உங்களுக்கு தருவதாக நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம் என எரகாத் லிவினியிடம் கூறியிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு நடந்த போரில் இஸ்ரேல் நியாயத்திற்கு புறம்பாக அபகரித்து பின்னர் தொடர்ந்து குடியேற்றங்கள் கட்டி வந்த ஜெருசலேத்தில் ஒரு பகுதியை தவிர இதர பகுதிகள் அனைத்தையும் அந்நாட்டுக்கு தாரை வார்ப்பதாக இந்த சதி ஒப்பந்தத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜபல் அபு கனீம் என்ற பகுதியை மட்டும்தான் பலஸ்தீன் அரசு கேட்டுள்ளது. 1948-49 போர்க்காலத்தில் அகதிகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வது தொடர்பானது இரண்டாவது ஒப்பந்தமாகும். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பாலஸ்தீனர்கள் வீதம் 10 ஆண்டுகளில் 1,00,000 பேரை ஏற்றுக்கொள்கிறோம் என இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. ஆனால் போர்க்காலகட்டத்தில் இஸ்ரேலிலிருந்து வெளியேறியவர்களும் அவர்களின் வாரிசுகளான 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அகதிகள் உள்ளனர். இவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பலஸ்தீன் பிரதிநிதிகள் கூறிய பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விதமாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. கடந்த 2000 ஆண்டிற்கும் 2010ஆம் ஆண்டிற்கும் இடையே இஸ்ரேல், பாலஸ்தீன், அமெரிக்க தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் 16,000ற்கு மேற்பட்ட ஆவணங்கள் அல் ஜசீராவுக்கு கிடைத்துள்ளன. 4 பகுதிகள் அடங்கிய இதன் ஒரு பகுதி மட்டும்தான் அல் ஜசீரா தற்பொழுது வெளியிட்டுள்ளது. ஆனால் அல் ஜசீரா வெளியிட்ட ஆவணங்கள் குறித்து ஜயிப் எரகாத் மறுப்பு தெரிவிக்கிறார். நாங்கள் ஒன்றையும் மறைக்கவில்லை, இது அனைத்துமே இட்டுக்கட்டப்பட்டது என்றும் அவர் தெரிவிக்கிறார். இது பலஸ்தீன் அரசிற்கு எதிரான சதி திட்டம் என அகமது குராய் தெரிவித்தார். இஸ்ரேலுடன் நடத்திய அனைத்து பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அரபு லீக்கிற்கு தாங்கள் தகவல் தெரிவித்தோம் என்று மஹ்மூத் அப்பாஸ் தெரிவிக்கிறார். 2008ஆம் ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தை காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மூலம் படுதோல்வியை சந்தித்தது. தாக்குதல் நடத்தும் விபரத்தை இஸ்ரேல் முன்னரே மஹ்மூத் அப்பாஸுக்கு தெரிவித்திருந்ததாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது. பேச்சுவார்த்தை நடந்த விவரத்தை அன்றைய இஸ்ரேல் பிரதமர் யஹூத் ஆல்மட் உறுதி செய்துள்ளார். பலஸ்தீன் மக்களின் விருப்பங்களுக்கு எதிராக அப்பாஸும் அவருடைய கூட்டாளிகளும் இஸ்ரேலுடன் ஒத்துழைப்பதற்கான ஆதாரம்தான் இவை என ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் சமி அல் அபு ஜுஹ்ரி தெரிவித்திருக்கிறார். பலஸ்தீன அதிகார வட்டத்தின் அதிபராகவும் பலஸ்தீன் விடுதலை போராட்டத்தின் சின்னமாக கருதப்படும் யாசிர் அரஃபாத்தின் வழி வந்தவரான மஹ்மூத் அப்பாஸ் ஓர் அமெரிக்க ஜியோனிச கைப்பாவை என்பது மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது. கத்தாரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கும் ஆவணங்களில் உலகில் சட்டம், நீதியில் நம்பிக்கை வைத்திருக்கும் எவராலும் கனவு காண முடியாத ஒரு கொடூர சதியை மஹ்மூத் அப்பாஸ் செய்துள்ளார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 3 மதத்தினரும் புனித தலமாக கருதும் ஜெருசலத்தை முற்றிலும் யூத பயங்கரவாதிகளிடம் ஒப்படைக்க பலஸ்தீன் ஆணையம் ஒப்புக்கொண்ட விவரங்களை அல் ஜசீரா அம்பலப்படுத்தியது.
பலஸ்தீன் விடுதலை போராட்டத்தை முறியடிக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகத்தான் யாசர் அரஃபாத் மெல்ல கொள்ளும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார். சிஐஏ மற்றும் மொசாட்டின் பாதுகாப்பு படைதான் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் சலாம் ஃபயாத் உள்ளிட்ட துரோகிகளையும் தற்போது பாதுகாத்து வருகிறது. ஹமாஸின் தலைமையிலான விடுதலை போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காகவே இந்த சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் அனைத்து மனித உரிமை வீரர்களுக்கும் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் அவர்களது கும்பலின் ஆதரவு கிடைத்து வந்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு இறுதியில் கசாவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி கொலை செய்து நூற்றுக்கணக்கான கல்விக்கூடங்களையும் வீடுகளையும் தகர்த்த இஸ்ரேலின் அடாவடித்தனமான தாக்குதலுக்கும் மஹ்மூத் அப்பாஸ் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அரபுலகில் சொந்த மக்களை காட்டிக் கொடுத்த நயவஞ்சக ஆட்சியாளர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மஹ்மூத் அப்பாஸை விரைவில் பலஸ்தீனை விட்டு வெளியேற்றுவது அந்நாடு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு மிக அத்தியாவசியமானதாகும் என ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எத்தகைய அழுத்தங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்ற பலஸ்தீன மக்கள் இத்தகைய காட்டிக் கொடுக்கும் துரோகிகளை விரைவில் வெளியேற்றுவார்கள் என்று ஊடகவியலாளர் சமியல் ஹபீப் தெரிவிக்கிறார். எதிரிகளின் கைக்கூலிகளுக்கும் நாசகார சக்திகளுக்கும் எதிராக அயராமல் போராட தியாகங்களை புரிய தயாராகும் சமூகம்தான் பலஸ்தீன மக்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது. உலக வரலாற்றில் துரோகிகளுக்கு என்றுமே வெற்றி கிடையாது.